வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். விக்ரமின் வீட்டை விட்டு கிளம்பிய சுஜிதா தன் கையில் இருந்த நகைகளை அடகு வைத்து அந்த பணத்தை வைத்து ஒரு சிறிய அறையை வாடகைக்கு பிடித்து குடியேறினாள். நான் நினச்சி வந்தது எதுவுமே நடக்கல. கடைசியில் ஹாஸ்பிட்டலில் என்னோட ட்ரீட்மெண்ட்டையும் பண்ண முடியாமல் போச்சு என்று கண்ணாடியின் முன் நின்று தன் முகத்தில் இருந்த தழும்பை விரல்களால் தடவியபடியே தனியாக பேசிக்கொண்டிருந்தவள், இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் என்று முடிவு செய்து கொண்டு நாளிதழில் வந்த ஜாப் வேக்கன்சி விளம்பரங்களை பார்த்து ஆஃபீஸாக ஏறி இறங்கினாள். செல்லும் இடமெல்லாம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நாங்கள் யாரையும் வேலைக்கு எடுக்கிறது இல்லைம்மா, அதுலேயும் நீங்கள் மாடல்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இந்த வேலை சரிப்பட்டு வராது என்று எதிர்மறையான பதில்கள் வரவே சுஜிதாவிற்கு விக்ரமின் மேலும் மதுவின் மேலும் தான் கோபம் வந்தது. இப்போதைக்கு குறைவான சம்பளம் என்றாலும் பரவாயில்லை என்று அலைந்து திரிந்து ஒரு பெரிய மாலில் இருந்த எலக்ட்ரானிக் உபகரண கடை ஒன்றில் பில் போடும் பிரிவில் வேலையை தேடி பிடித்தாள். சம்பளம் குறைவுதான் என்றாலும் அவள் உணவு, உடை, அறை வாடகை மற்றும் முகத்தழும்பிக்கான கிரீம், ஆயின்மெண்ட் வாங்க என்று அவள் மாத செலவுக்கு சரியாக இருந்தது. சுஜி தனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அடுத்த நாள் அதிகாலையில் ஊருக்கு சென்றிருந்த விக்ரமின் அப்பாவும் அம்மாவும் வீடு வந்து சேர்ந்தார்கள். காஃபி குடித்து கொண்டே விக்ரமிடம் பேசி கொண்டிருந்தார் ராகவேந்தர். என்னப்பா, ஃபேக்டரிக்கு தினமும் போறேன்னு கேள்விப்பட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இன்னும் 4 நாள் அங்கே இருக்கலாம்னு உங்கள் அம்மா சொன்னப்ப நானும் சரின்னு அங்கேயே இருந்துட்டேன் என்று ராகவேந்தர் கூற, அப்பா, ஊரில் பாட்டி இப்போ எப்படி இருக்காங்க என கேட்டான் விக்ரம். இப்போ பரவாயில்ல, இன்னும் 10 நாளில் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க என்று ராகவேந்தர் சொல்ல, அப்பா நீங்கள் வரட்டும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பரணி ஹோட்டல் பர்ச்சேஸ் விஷயமா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறதால இன்னும் அவன் வந்த வேலை முடியலை. அவன் சென்னைக்கு கிளம்ப இன்னும் 10 நாள் ஆகும்னு சொன்னான். அது வரைக்கும் நான் சென்னை ஆஃபீஸில் இருக்கணும். அதனால் இன்னைக்கு சாயங்காலமே சென்னைக்கு கிளம்பலான்னு இருக்கேன் என்று விக்ரம் சொல்ல, அப்படியா, சரி போயிட்டு வாப்பா என்றார் ராகவேந்தர். அப்பா, நான் அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர எப்படியும் 1 வாரம் ஆகிடும் என்று விக்ரம் சொல்ல, சரிப்பா, வேறு என்ன செய்ய முடியும், பரணியும் இங்கே இருக்கிறதால நீ அங்கே ஆஃபீஸில் இருந்து தானே ஆகணும், போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெதுவா வா என்று ராகவேந்தரும் விக்ரமும் பேசிக்கொண்டிருப்பது சமையல் அறையில் இருந்த மதுவின் காதிலும் விழுந்தது. பரணியை சந்தித்து முக்கியமான ஆபீஸ் விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக கிளம்பி கொண்டிருந்தான் விக்ரம். அவன் அறைக்கு சென்று குளித்து கொண்டிருக்க அறைக்குள் வந்த மது, மாமா சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றாள் குளியல் அறைக்கு வெளியில் நின்று குரல் கொடுத்தபடியே. என்ன கேட்கணும் சொல்லு என்றான். இல்லை, நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வாங்க சொல்கிறேன் என்றாள். கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளவா என்று அவன் சொல்ல, சரி என்று ஒரு அடி எடுத்து வைத்தவள், வேண்டாம் மாமா நீங்களே வாங்க என்றாள். சரி 5 மினிட்ஸ் இரு, வந்துடுறேன் என்றான். இந்த முறை கண்டிப்பாக அவர் கூட சென்னைக்கு போய் பிரபுவையும் சங்கரி அக்காவையும் பார்க்கணும். பாவம் பிரபு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அக்கா நீ என்னை பார்க்க எப்போ வருவேன்னு கேட்குறான். தம்பியை பார்க்க மனதில் ஆசையோடு விக்ரமிடம் தன்னையும் கூட்டிச் செல்ல வேண்டும் என்று கேட்பதற்காக அவன் குளித்து முடித்து எப்போது வருவான் என்று குளியலறை கதவையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மது. விக்ரம் குளித்து முடித்து வெளியில் வந்தான். அவனை பார்த்ததும் ஆர்வமாக அவனிடம் ஓடினாள் மது. மாமா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, 5 நிமிஷம் சொல்லிட்டு 1/2 மணி நேரமாக குளிச்சுட்டு இருக்கீங்க என்றவளை ஏற இறங்க பார்த்தவன், சரி என்ன பேசணும் சொல்லு என்றான். அவன் அவளையும் உடன் அழைத்து செல்கிறேன் என்று சொல்லும் விதமாக கேட்க வேண்டும் என்று யோசித்து கொண்ட மது, மாமா அது எனக்கு இன்னைக்கு நானும் என்று அவள் ஒரு எழுத்தாக கோர்வை செய்த வார்த்தைகளை தேட அவள் விரல்களோ அவனுடைய ஈரமான வெற்று மார்பில் கோலம் போட்டு கொண்டிருந்தது. அவனோ தன் நெற்றியை சுருக்கி அவள் என்ன கேட்க வருகிறாள் என்பது புரியாமல் அவள் முகத்தையும் கோலம் வரையும் அவள் விரல்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தான். உனக்கு இன்னைக்கு என்ன என்று அவள் பேசியதையே திரும்ப கேள்வியாக கேட்டவன்
அவள் முகத்தை பார்த்து கொண்டே அவள் இடுப்பை பிடித்து வளைத்து தன் பக்கம் சேர்த்து அவளை தூக்கி கொண்டு கட்டிலை நோக்கி நடக்க, ஐயோ மாமா, என்னை விடுங்க, நான் சொல்ல வந்ததை கேளுங்க என்று அவள் பேசியதை துளியும் பொருட்படுத்தாமல் அவளை கட்டிலில் சாய்த்தான். அவளுக்கு இப்போது என்ன கேட்க வந்தோம் என்பதே சுத்தமாக மறந்து போய்விட்டது. சுதாரித்து கொண்டு வேகமாக கட்டிலில் இருந்து எழுந்து நின்றவள், மாமா, என்னையும் இன்னைக்கு சென்னைக்கு உங்களோட கூட்டிட்டு போறீங்களா? அவன் ஏடகூடமாக ஏதாவது செய்வதற்குள் வேகமாக கேட்டு முடித்து விட வேண்டும் என்று கேட்டு முடித்தும் விட்டாள். அவள் முகத்தை பார்த்து கொண்டே தன் ட்ரிம் செய்த தாடியை தடவி கொண்டவன், இதுக்காகத்தான் எனக்கு நான் இன்னைக்குன்னு எழுத்து கூட்டி பேசினியா? இதை கேட்கறதுக்கு ஏமா ஏன் நெஞ்சில கோலம் போட்ட? இப்ப பாரு மாமா, வேற மூடுக்கு போயிட்டேன் என்று கூறிக்கொண்டே அவளை நெருங்கியவன் தன் ஈரமான தலை கேசத்தை கைகளால் உதறி கேசத்து நீரை அவள் மேல் தெறிக்க வைத்தான். திடீர் குளிர்நீர் சிதறலில் அவள் செலுத்து போய் தன் கண்களை மூடி திறப்பதற்குள் அவள் இடையில் கரம் கோர்த்து அவளை தன்னோடு நெருக்கி அவள் இதழ்களை சுவைத்திருந்தான் மங்கையின் மணாளன். சில நொடிகள் நடந்த அந்த இதழ் கூடலுக்கு பிறகு மெதுவாக அவளை விடுவித்தவன் துண்டை எடுத்து அவன் தலையை துவட்டி கொண்டிருக்க, என்ன எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானும் என் துணி, யஷ்குட்டி துணியெல்லாம் எடுத்து வைக்கவா? அவன் கையில் இருந்த துண்டை வாங்கி அவன் தலை கேசத்தை துவட்டி விட்டபடியே கேட்டுவிட்டு அவன் பதிலுக்காக அவன் முகத்தை பார்த்து காத்திருந்தாள் மது. மது, எனக்கு அங்கே 1 வாரம் வேலை இருக்கு. இப்போ வேண்டாம், உன்னை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன். யஷ்க்கு இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் போச்சு. லாங் ட்ராவல் பண்ணால் அவன் ஹெல்த்துக்கு திரும்பவும் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும். சென்னையில் நானும் ஆஃபீஸ் போயிடுவேன். காலையில் போனால் லேட் நைட் தான் வருவேன். நீ தனியாக 1 வாரம் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடும். வேண்டாம். உன் தம்பியை போய் நானே பார்த்துட்டு உனக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லி அவனை உன்கிட்ட பேச வைக்கிறேன் என்றான் விக்ரம். 1 வாரம்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. யஷ்குட்டியை நான் நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டா சங்கரி அக்காவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ், நானும் வரேனே என்று கெஞ்சினாள் மது. ஏன் மது அடம் பண்ணுற? சொன்னா புரிஞ்சுக்கோ. விக்ரமிடமிருந்து வார்த்தைகள் சீரியஸாக வரவே அவனுக்கு துவட்டி விட்டு கொண்டிருந்த துண்டை அவன் கையில் கொடுத்து விட்டு மறுபக்கம் இருந்த சோஃபாவில் வந்து சுவரை பார்த்து திரும்பி உட்கார்ந்து கொண்டாள். அதற்குள் ஏதோ ஃபோன் வர அவனும் அவளை கண்டுகொள்ளவில்லை. போனில் பேசிவிட்டு பரணியை பார்க்க கிளம்பி கொண்டிருந்தான். இவருக்கு எல்லாமே புரியுது, ஆனா நான் என் தம்பியை பார்க்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் புரியவே மாட்டேங்குது என்று முணுமுணுத்து கொண்டே மது கீழே வரவும் விக்ரம் சாப்பிட்டு விட்டு தன் காரை கிளப்பி செல்லவும் சரியாக இருந்தது. இன்னொரு வாட்டி பேசலானா அதுக்குள்ள போயிட்டாரு என்று முகத்தை சோகமாக வைத்து கொண்டே அவன் சென்ற திசையை பார்த்து நின்றாள் மது. பரணியை சந்தித்து விட்டு ஃபேக்டரிக்கும் சென்று பார்த்துவிட்டு மதியம் 3 மணி வாக்கில் வீடு வந்தான் விக்ரம். அவனுடன் எதுவும் பேசாமல் மௌனமாகவே உணவை பரிமாறினாள் மது. என்னாச்சு மது, உடம்பு சரியில்லையா என்று எதுவும் தெரியாதவன் போல அவன் கேட்டது அவளுக்கு இன்னும் கோபத்தை கூட்டியது. வாயை திறக்காமல் தலையை மட்டும் ஆட்டினாள். குழந்தையை குளிக்க வைத்து குழந்தைக்கு துடைத்து விட்டு கொண்டிருந்தாள் கல்யாணி. விக்ரம் சாப்பிட்டு முடித்து கல்யாணியின் அருகில் சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அம்மா, யஷ்குட்டியை என்கிட்ட கொடுங்க என்று குழந்தையை வாங்கி கொண்டான். யஷ் செல்லம், இப்பதான் குளிச்சிங்களா என்று அவன் குழந்தையை கொஞ்சி முத்தமிட்டு கொண்டிருக்க மது குழந்தைக்கு அணிவிக்கும் துணியை எடுத்து வந்தாள். விக்ரமின் முகத்தை பார்க்காமலேயே குழந்தைக்கு அவள் துணியை அணிவித்து விட விக்ரமோ, யஷ்குட்டி, நீங்க அப்பாவோட சென்னைக்கு வரீங்களா? தனியா போக அப்பாவுக்கு போர் அடிக்குது. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கலாமா என்று குழந்தையை பார்த்தபடியே கேட்டவன் லேசாக தலையை நிமிர்த்தி மதுவை பார்க்க அவளோ இயந்திரம் போல குழந்தைக்கு துணியை போட்டு கொண்டிருந்தாள். என்ன, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வரலையா? அப்பா பாவம், தனியா தான் போகணுமா? வரமாட்டீங்களா? இங்கேயே தாத்தா பாட்டியோட இருக்கீங்களா என்று அவன் பேச குழந்தையும் தன் மழலை மொழியில் அவனுடன் பேசி சிரித்தது. ஓகே, உங்க இஷ்டம், நானே போய்க்கிறேன் என்று அவன் அளவு மீறிய சீண்டலில் டென்ஷன் ஆனது என்னவோ மதுதான். குழந்தைக்கு துணி போடும் சாக்கில் விக்ரமின் கையை நன்றாக கிள்ளினாள் மது. அதை எதிர்பார்க்காத விக்ரமோ ஆ அம்மா என்று அலறினான். என்னடா விக்ரம், என்ன ஆச்சு? கல்யாணி பதட்டமாக கேட்க,
அம்மா யஷ் கில்றான் என்று சமாளித்தான் விக்ரம். என்னடா சொல்ற? குழந்தை நகம் தெரியாம பட்டிருக்கும், அதுக்கு இந்த கத்து கத்துற? அவனை என்கிட்ட கொடு, நகம் கட் பண்ணிட்டு வரேன் என்று கல்யாணி குழந்தையை தூக்கி செல்ல அவள் கிளிய இடத்தை தேய்த்து விட்டு கொண்டு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்ரம் அறைக்கு செல்ல மதுவும் அவன் பின்னாலேயே சென்றாள். மாமா என்றாள். அவன் பேசவில்லை. மாமா திரும்பவும் அவள் அழைக்க சொல்லு கேக்குது என்றான் விக்ரம். இப்போ யஷ்கிட்ட நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு தானே சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன் என்றான் விக்ரம். அதான் மாமா சென்னைக்கு வர்றியான்னு கேட்டீங்களே, அது என்னத்தானே கேட்டீங்க என்று அவள் பேசிக்கொண்டிருக்க அவள் அருகில் வந்து நின்றவன் அவள் நெற்றியில் சுருண்டு கிடந்த ஒற்றை முடியை ஒதுக்கி விட்டபடியே ஆமா உன்னதான் கேட்டேன் என்றான். அப்போ நானும் வரேனா என சந்தோஷமாக கேட்டாள் அவள். நீயும் தான். நீ இல்லாம ஒரு வாரம் எனக்கும் கஷ்டம்தான், ஆனா ஒரு கண்டிஷன் என்றான். தெரியுமாமா, யஷ்குட்டியை பத்திரமா பார்த்துக்கணும் அதுதானே என்றாள். அது நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியும், நான் சொன்னது அது இல்லை என்றான். பின்ன வேற என்ன மாமா? வேற எதுனாலும் எனக்கு ஓகே தான். நான் சென்னைக்கு வரணும், தம்பியை பார்க்கணும், சங்கரி அக்காவையும் பார்க்கணும், அவ்வளவுதான் என்றாள். அப்போ பேச்சு மாற மாட்டியே என்று அவன் கேட்டபோதுதான் ஐயோ ஏதாவது வில்லங்கமாக இருக்கும் போல இருக்கிறதே என்று தோன்றியது மதுவிற்கு. சரி எதுவானாலும் பார்த்து கொள்ளலாம் என்று மாறமாட்டேன் மாமா என்றாள். அப்போ மாமாவை கட்டி பிடிச்சு நச்சுன்னு உதட்டில் ஒரு முத்தம் கொடுக்கணும் என்றவனை என்ன என்று அதிர்ச்சியோடு பார்த்தவள், இல்லைன்னா கூட்டிட்டு போக மாட்டீங்களா என அவள் அப்பாவியாக கேட்க, கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டேன் என்று அவன் தலையசைக்க அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனை இறுக அணைத்து அவன் கேட்ட முத்தத்தை வாரி வழங்கி இருந்தாள் மங்கை. சரி மாமா, நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்றேன் என்று அவள் ஓடியே விட்டாள். இவ்வளவு சீக்கிரம் அவன் கேட்டதை அவள் கொடுப்பாள் என்று நினைக்கவில்லை. அவள் இதமான மூச்சு காற்றிலும் இதழ் முத்தத்தின் அழுத்தத்திலும் சூடான தன் இரத்த ஓட்டத்தை நிலைப்படுத்த முடியாமல் பெரும்பாடுபட்டான் விக்ரம். மது காய வைத்திருந்த துணிகளை எல்லாம் எடுத்து வர அவளிடம் வந்த விக்ரம், மது மெதுவா பேக் பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு காலையில தான் போக போறோம் என்று கூற, ஓ அப்ப இன்னைக்கு சாயங்காலம் இல்லையா? நல்ல வேலை, என்னோட ட்ரெஸ்ஸு யஷ்குட்டியோட ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று அவள் சொல்ல, மது பாட்டியும் நம்மளோட வராங்க என்று அவன் சொல்ல, பாட்டியும் கூட வராங்களா? அப்போ வீட்டில் எனக்கு துணையா பாட்டியும் இருக்க போறாங்க. சூப்பர் மாமா, அப்போ நான் முதல்ல போய் பாட்டியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றேன் என்று குழந்தையை போல ஓடியவளை புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். அடுத்த நாள் அதிகாலை விக்ரமும் மதுவும் பாட்டியை அழைத்து கொண்டு சென்னைக்கு கிளம்பியிருந்தார்கள். வெளியில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் ராகவேந்தர். கல்லூரிக்கு கிளம்பிய ரம்யா, அப்பா அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் என்று கூற, என்னம்மா இன்னும் உன்னோட வண்டி ரெடியாகலையா என கேட்டார் ராகவேந்தர். இன்னைக்கு சாயங்காலம் காலேஜிலேருந்து வரும்போது வண்டியை எடுத்துட்டு வந்துடுவேன்ப்பா என்றாள். ஏமா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சே என்று ராகவேந்தர் கேட்க, வண்டி ரெடியாக தான் இருக்கு, நான் தான் காலேஜில் எக்ஸாம் இருந்ததால வண்டியை போய் எடுக்க முடியல, ஃப்ரெண்டு கூடவே போயிட்டு இருக்கேன் என்று சமாளித்தாள். விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தா அவன் போய் எடுத்துட்டு வந்திருப்பானேம்மா என்று ராகவேந்தர் சொல்ல, இல்லப்பா நீங்களும் இல்லை, யஷ்குட்டிக்கும் உடம்பு சரியில்லை, அதனால அண்ணாவும் இங்கே ரொம்ப பிஸி தான், அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. அதற்குள் அவளுடைய தோழி காரில் வந்து ஹாரன் அடிக்க, அப்பா என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பி ஓடினாள் ரம்யா. கல்லூரிக்கு சென்றதும் பிரியா அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஏய் நேற்று நைட்டு உனக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண, ஏண்டி ஃபோனே எடுக்கல? நேற்று அந்த ஆள் வீட்டுக்கு போனியே, நிறைய வேலை கொடுத்து பெண்டை கழட்டிட்டானா, அதான் வீட்டுக்கு போனதும் தூங்கிட்டியா? பிரியா கேட்க அவளை முறைத்தாள் ரம்யா. நேற்று நான் உன்னை கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, நான் வேலை செஞ்சா என்ன செய்யலைன்னா உனக்கு என்ன? சூடாக வந்தது ரம்யாவின் பதில். நீ இவ்வளவு கோபப்படுறத பார்த்தா நிறைய வேலை செஞ்சிருப்ப போலையே என்று பிரியா நக்கல் அடிக்க சரித்தாள் ரம்யா. ஆசைதான் உனக்கு, வேலையா? நானா? யார் சொன்னா? அங்க போனதும் அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்து நான் கொஞ்சம் பயந்தது என்னமோ நிஜம். ஆனா உள்ள போய் பார்த்தா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வீடு சுத்தமா இருக்கு, வேலைக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலையெல்லாம் வேலைக்காரங்க செஞ்சிட்டாங்களா? அப்புறம் என்ன ஆச்சு? பிரியா ஆர்வமாக கேட்க,
அவன் என்னை டீ மட்டும்தான் போட சொன்னான். நைட்டுக்கு எனக்கும் சேர்த்து அவனே சமைச்சான். ஏய், அவன் சூப்பராக சமைக்கிறான்டி. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. கொஞ்ச நேரம் அவன் கதையெல்லாம் என்கிட்ட சொன்னான். அதில் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் அவனே என்னை காரில் ட்ராப் பண்ணிட்டான். இப்படியே இருந்தா ஜாலியாக போயிட்டு அவன் சமையலை சாப்பிட்டுட்டு 10 நாளுங்கிறது பெரிய பிரச்சனை இல்லடி. அதோட அவனை பார்த்தா கொஞ்சம் நல்லவன் மாதிரி தான் இருக்கு. அதான் இன்னைக்கு வீட்டில் வண்டி கேட்குறாங்கன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்துடுவேன் என்று ரம்யா ஆர்வமாக பேச, தன் கண்களை அகல விரித்து அவள் சொல்வதை சுவாரஸ்யமாக கேட்டு கொண்டிருந்தாள் பிரியா. அன்று ஹோட்டலை விலைக்கு வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை இருந்தது. அது முடிந்ததும் தன் கடிகாரத்தில் மணியை பார்த்தான் பரணி. மணி 2:30. மதிய உணவை முடித்து கொண்டு நேராக ரம்யா கல்லூரி வாசலில் காரை நிறுத்தினான். ஒவ்வொரு நிமிடமும் யுகமாய் தோன்றியது பரணிக்கு. அவ்வப்போது தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டான். விக்ரம் சென்னைக்கு ரீச் ஆயிட்டானா? அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா டைம் பாஸ் ஆகும் என்று நினைத்தவன் உடனே விக்ரமிற்கு டயல் செய்தான். என்ன விக்ரம், சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா என்றான். மறுமுனையில் விக்ரம், இப்பதான் ரீச் ஆனோம். நல்ல வேலை பரணி, நீ ஆஃபீஸ் பியூன் கிட்ட சொல்லி வீட்டை சுத்தம் பண்ணி வைக்க சொன்ன. இல்லைன்னா குழந்தைய வச்சுட்டு கஷ்டமா போயிருக்கும். இன்னும் யாரும் சாப்பிடல. மதுவும் பாட்டியும் வீட்டில் இருக்காங்க. நான் சாப்பாடு வாங்க ஹோட்டலுக்கு வந்தேன் என்று விக்ரம் சொல்ல, சரி விக்ரம், அம்மாவும் அப்பாவும் குழந்தைய பார்க்க நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க என்று பரணி சொல்ல, ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் என்றான் விக்ரம். ஆமாம், இன்னைக்கு ஹோட்டல் விஷயமா அடுத்த செட் மீட்டிங் இருக்குன்னு சொன்னியே, என்ன ஆச்சு என்றான். மோஸ்ட்லி ஓகே ஆயிடும்னு நினைக்கிறேன் என்று பரணி சொல்ல, ஓகேடா, மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டியா? மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்லன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வாடா. அம்மா கூட என்ன பரணி வரவே இல்லைன்னு கேட்டாங்க என்று விக்ரம் சொல்ல, சாப்பிட்டேன்டா. நான் சென்னைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வீட்டுக்கு வர்றேன்னு அவங்க கிட்ட சொல்லு. இப்போ ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று பரணி சொல்ல, முக்கியமான ஆளா? மீட்டிங் தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னியேடா. அது யாரு முக்கியமான ஆளு? எனக்கு தெரியாம என்று விக்ரம் கேட்க, அது என்று ஏதோ சொல்ல வந்தவன், இல்லடா, நான் அதை பற்றி இன்னொரு நாள் உன்கிட்ட சொல்கிறேன். பாவம் மது சிஸ்டரும் பாட்டியும் பசியோடு இருப்பாங்க. நீ முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடு என்று சொல்லி ஃபோனை வைத்தான் பரணி. என்ன, ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே பேச்சை கட் பண்ணிட்டான் என்று நினைத்தவாறு சர்வர் கொண்டு வந்த பார்சலை வாங்கி கொண்டு கிளம்பினான் விக்ரம். கல்லூரி நேரம் முடிந்து மாணவர்கள் வெளியில் வர ஆரம்பித்திருந்தார்கள். பரணியின் கண்களோ ரம்யாவை தேடிக்கொண்டிருக்க, அவனை வெகு நேரம் காக்க வைக்காமல் பிரியாவுடன் அவள் வந்து கொண்டிருக்க, பரணி காரை விட்டு இறங்கி வெளியில் வந்து நின்றான். பரணியை பார்த்ததும் பிரியாவிற்கு தலை அசைத்துவிட்டு நேராக வந்தவள் அவனிடம் எதுவும் பேசாமல் காரின் முன் இருக்கை கதவை திறந்து காரில் உட்கார்ந்து கொண்டாள். அவனுக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. சந்தோஷமாய் சிரித்து கொண்டே தன் சீட்டில் உட்கார்ந்து சீட் பெல்ட்டை போட்டவன், வரமாட்டேன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன், நீயே வந்து கார்ல உட்கார்ந்துட்ட என்று அவன் தன் கண்களை நம்ப முடியாமல் கேட்க, ஆமா, வரமாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்க பாருங்க என்று எடுத்த எடுப்பிலேயே அவள் டாப் கியரில் போக, சரியான சண்டைக்கோழி என்று முணுமுணுத்த அவன் மனம், என்னை பார்த்த உடனே வந்து கார்ல உட்கார்ந்துட்டா, அப்போ பைக் எடுத்துட்டு வந்திருந்தாலும் கூட வந்திருப்பாளோ என்று யோசிக்க அவளை ஏக்கமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் பரணி. வீட்டை அடைந்ததும் ரம்யா இறங்கிக் கொள்ள பரணி காரை பார்க்கிங்கில் நிறுத்த போனான். ஜில்லு, இந்த சாவி, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று அவள் கையில் சாவியை கொடுத்தான். சாவியை வாங்கி கொண்டு அவள் முன்னே நடக்க காரை பார்க் செய்துவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தபடியே அவள் பின்னே நடந்தான் பரணி. இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் என்று பரணியை பார்த்து இயந்திரத்தனமாய் ஒரு கேள்வியை கேட்டாள் ரம்யா. இன்னைக்கு என்ன வேலை இருக்கு என்று தன் உதட்டின் மேல் விரலை வைத்து யோசித்தவன், ஜில்லு, நீ எதுவுமே செய்ய வேண்டாம், இப்படியே என் முன்னாடியே உட்கார்ந்திருந்தா போதும், நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன் என்று மனதிற்குள் நினைத்தவன், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுமா என்றான். இன்றும் அதேபோல் வீட்டில் எந்த வேலையும் இல்லை. எல்லா வேலையும் ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டிருந்தது. இங்க வீட்டில் பாத்திரம் கழுவுறது, வீடு துடைக்கிறது, துணி துவைக்கிறதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா என்று வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தபடியே கேட்டாள் ரம்யா. ஆமாம், வீட்டோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கு.
அங்கே தோட்ட வேலை செய்கிறவரும் அவரோட குடும்பமும் இருக்குது. அவங்க டெய்லியும் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சிருவாங்க என்று பரணி கூற, நல்ல வேலை கடவுளே, அவங்க நல்லா இருக்கட்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டு, என்னோட ஸ்கூட்டியை நீங்கள் இங்கே கொண்டு வந்த நாள்லேருந்து துடைக்கவே இல்லை போல இருக்கு, இவ்வளவு தூள் இருக்கு, நான் அதை போய் சுத்தம் பண்ணுறேன் என்று ஒரு சிறிய வாளியில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றாள் ரம்யா. அவள் வண்டியை துடைத்து கொண்டிருக்க அவளுக்கும் சேர்த்து 2 காஃபி போட்டு எடுத்து வந்தான் பரணி. இந்தா, வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருப்ப, இதை குடிச்சிட்டு அப்புறம் தொட என்று அவன் காஃபியை கொடுக்க காஃபியை வாங்கி கொண்டு அவன் அருகில் வந்து உட்கார்ந்தவள், நான் இன்னைக்கு போகும்போது என்னோட வண்டியை எடுத்துட்டு போகவா, ஏன்னா வீட்டில் கேட்டுட்டே இருக்காங்க ப்ளீஸ் என்று அவள் கெஞ்ச, நீ வண்டியை எடுத்துட்டு போயிட்டானா நாளைக்குலேருந்து இங்கே வரமாட்டியே என்று அவன் கேட்க, இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்ன 10 நாள் முடிகிற வரைக்கும் நான் டெய்லியும் வருவேன் என்று அவள் சொல்லவும், சரி ஏமாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன், ஓகே எடுத்துட்டு போ, ஆனால் நாளைக்கு நான் உங்கள் காலேஜ் வாசலில் வெயிட் பண்ணுவேன், நீ கண்டிப்பாக வரணும், இல்லைனா நான் காலேஜுக்குள்ளே வந்துடுவேன் என்று அவள் எங்கே ஏமாற்றி விடுவாளோ என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லி வைக்க, இல்லை இல்லை அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நானே வருவேன் என்று அவள் சொல்லவும், சரி என்று வண்டியின் சாவியை எடுத்து வந்து அவள் கையில் கொடுத்தான் பரணி. வண்டியை வச்சுக்கோ, ஆனால் தினமும் நான் தான் உன்னை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணுவேன், திரும்பவும் உன் வேலை முடிஞ்சதும் காலேஜ்லேயே ட்ராப் பண்ணிடுறேன், நீ காலேஜில் இருந்து வண்டியில் உன் வீட்டுக்கு போய்க்கோ என்றவனை ரம்யா புரியாமல் பார்க்க, நீ வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டனா, அதுக்கு தான் இப்படி என்று அவன் அவளுக்கு புரியும்படி சொல்ல, எப்படியோ இப்போதைக்கு வண்டி கிடைத்தால் போதும் என்று அவன் சொன்னதற்கு சரி என்றாள் ரம்யா. அவள் மீண்டும் ஸ்கூட்டியை துடைக்க செல்ல பரணியின் அம்மா ஃபோன் செய்தார். பரணி என்ன பண்ற என்றார். அம்மா நான் வீட்டில் இருக்கேன், என்ன காலையில் தானே பேசுனேன், திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்கீங்க என்று பரணி கேட்க, முக்கியமான விஷயந்தான், அப்பாவோட நண்பரோட பொண்ணு பேரு சைலஜா, நீ 12th படிக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாங்களே என்று சொல்ல, ஆமாம்மா ஷைலு தெரியும் சொல்லுங்க என்று பரணி சொல்ல, அவளுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னாங்க, அப்பா உனக்கும் பொண்ணு பார்க்குறோன்னு சொன்னார், அவங்களும் நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாங்க, ஷைலுவை நீ சின்ன வயசில் பார்த்தது இப்போ எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா, உனக்கு அவ ஃபோட்டோவை அனுப்பியிருக்கேன் பாரு என்றார். அம்மா என்ன கேட்காம உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? ரம்யாவை பார்த்தபடியே பேசினான். எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் என்று அவன் சற்று உரக்க பேச அது ரம்யாவின் காதிலும் விழுந்தது. அவளும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அங்கு இருவர் விழிகளும் சத்தமில்லாமல் பேசிக்கொண்டது.